இப்போது ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். எப்படி நான் பாடுவேன் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம் பாடலாம். எப்படி நான்
உம் விருப்பம் செய்திடுவே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அடுத்து ஒரு பாடலை பாடுவோம். உன்னோடு இருப்பேன் என்றவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உன்னோடு இருப்பேன் என்றவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உன்னோடு இருப்பேன் என்றவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. என்னாலும் எப்போதும் ஸ்தோத்திரமே, என்னோடு இருப்பத ஸ்தோத்திரமே. என்னாலும் எப்போதும் ஸ்தோத்திரமே, என்னோடு இருப்பத ஸ்தோத்திரமே. மோசையோடு கூட இருந்தவரே, என்னோடும் இருப்பவரே. மோசையோடு கூட இருந்தவரே, என்னோடும் இருப்பவரே. சோத்திரம் அல்லேலூயா, உமக்கு சோத்திரம் அல்லேலூயா. சோத்திரம் அல்லேலூயா, உமக்கு சோத்திரம் அல்லேலூயா. என்னாலும் எப்போதும் ஸ்தோத்திரமே, என்னோடு இருப்பத ஸ்தோத்திரமே. என்னாலும் எப்போதும் ஸ்தோத்திரமே, என்னோடு இருப்பத ஸ்தோத்திரமே. உன்னோடு இருப்பேன் என்றவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உன்னோடு இருப்பேன் என்றவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நண்பனாக கூட இருப்பவரே, துணையாய் வருபவரே. நண்பனாக கூட இருப்பவரே, துணையாய் வருபவரே. சோத்திரம் அல்லேலூயா, உமக்கு சோத்திரம் அல்லேலூயா. சோத்திரம் அல்லேலூயா, உமக்கு சோத்திரம் அல்லேலூயா. என்னாலும் எப்போதும் ஸ்தோத்திரமே, என்னோடு இருப்பத ஸ்தோத்திரமே. என்னாலும் எப்போதும் ஸ்தோத்திரமே, என்னோடு இருப்பத ஸ்தோத்திரமே. உன்னோடு இருப்பேன் என்றவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உன்னோடு இருப்பேன் என்றவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தகப்பனை தூக்கி சுமப்பவரே,
ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா. என்னாலும் எப்போதும் ஸ்தோத்திரமே, என்னோடு இருப்பத ஸ்தோத்திரமே, என்னாலும் எப்போதும் ஸ்தோத்திரமே, என்னோடு இருப்பத ஸ்தோத்திரமே, என்னோடு இருப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, உன்னோடு இருப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எல்லாம் சொல்லுவோமா? உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. என்னாலும் எப்போதும் ஸ்தோத்திரமே, என்னோடு இருப்பத ஸ்தோத்திரமே, என்னாலும் எப்போது ஸ்தோத்திரமே, என்னோடு இருப்பத ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னாலும் எப்போது, என்னாலும் எப்போது ஸ்தோத்திரமே, நீர் என்னோடு இருப்பதால் ஸ்தோத்திரமே, என்னாலும் எப்போதும் ஸ்தோத்திரமே, நீர் என்னோடு இருப்பதால் ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ சுதந்திரம் நிற்கப்படுகிற காலத்திலும், ஹல்லேலூயா, உபத்திரவ காலத்திலும், ஹல்லேலூயா, நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்ல சொல்வோம். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபல சத்துரி கதர பல ஷபல பல பரபா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே நமக்கு தஞ்சமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஓ ஷபாபா பாபா பாரி கதர பல சந்தர கலதரபா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவனே எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சுதரம் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் அவர் கர்த்தர் இவராக சொல்லுகிறார், பூமிக்கும் ஆமென் வானத்துக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர் என்று ஆமென் கர்த்தரை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பூமிக்கு மாத்திரமல்ல வானத்துக்கும் ஆமென் எல்லாவற்றுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை நாம் எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே, ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை
இப்பொழுது எல்லா கரங்களை பாடுவோம். பரலோக தந்தையே, கரங்களை தட்டுவோமா? பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பலகோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பரலோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே, ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனம் நிறைந்த தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனம் நிறைந்த தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பரலோடி தேவர்களில் பரிசுத்த தெய்வம் நீரே. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேரை கொடுப்பானா. பொல்லாத தகப்பனே, நல்ல இவை அறியும் போது இம்மைக்கு அருமைக்கு பரமன் தகப்பன். கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோம். பரமன் தகப்பன், இம்மைக்கும் அருமைக்கும் திரும்ப சொல்லுவோம். இயேசுவே எங்கள் பரமன் தகப்பனே, தகப்பன் நீதானே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த எம் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த எம் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பலகோடி தேவர்கள் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பலகோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் நம்முடைய தேவைகளாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓ ரபல ஷத்த ரபல தரகல தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையின்றி அவருடைய பாதத்தை பிடித்து உம்மைத்தான் நம்பி இயேசுவே. ரபல சத்துரே யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எங்க
பிடித்து கொண்டு நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தை அற்புதம் செய்யப்பா. ஆமென். அற்புதம் செய்யுங்க இயேசுவே. அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்கள் பத்திரத்தில் அற்புதம் நடக்கட்டும். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மைக்கு யாரும் இல்லையப்பா. எல்லாம் சொல்லுவோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எல்லா ஜெபமும் ஆண்டவரே இந்த பட்டணத்துல ஏதாவது செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த கொள்ளைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. மருத்துவர்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா காவல்துறையில் இருக்கிற எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ ஹல்லேலூயா. ஜனங்களாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்களப்பா. இயேசுவே நீங்க ஏதாவது எங்க பட்டணத்துக்கு இறங்குவீராக. ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை பிடித்து நாம் கேட்டு ஜெபம் பண்ணுவோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இணைந்து அப்பா இந்த பட்டணம் முழுவதும் இருக்கிற எல்லா விசுவாசிகள் தங்கள் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற ஆராதனையை உற்று கவனிக்கிறீரே. ஓ எங்கள் பட்டணத்துக்கு கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. இந்த பட்டணத்தில் இருக்கிற நீதிமான்கள் நிமித்தம் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தம் கர்த்தர் இந்த பட்டணத்துக்கு ஓ இரக்கம் செய்வீராக. எல்லா கொள்ள விதைகள் எல்லா ஆண்டவர் நிறுத்தப்படுவதாக. எல்லா வாதைகள் நீங்கி போகட்டும் அப்பா. எல்லா தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு ஹல்லேலூயா. இயேசுவே உம்மால் மாத்திரம் முடியும். உம்மால் மாத்திரமே முடியும். உம்மால் மாத்திரமே முடியும். அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் பட்டணத்துல. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க பட்டணத்துல. இயேசுவே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. ஷபலந்துனமகரதரா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஹல்லேலூயா கர்த்தர் இந்த பட்டணத்திலே ஒரு பெரிய அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார். யார் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் சுகத்தை தர போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. 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 ஓ ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு.
ஸ்தோத்திரம் பலி அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஹல்லேலூயா நம்முடைய ஆராதனைகளை கர்த்தரை பிரியப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய பட்டணத்துக்கு மனம் இறங்கி கர்த்தர் ரட்சிப்பாராக, ஜனங்களை ரட்சிப்பாராக. ஹல்லேலூயா. அன்றைக்கு நோவா ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பலி செலுத்தின பொழுது ஆமென் சுத்தமான மிருக ஜீவன்கள், சுத்தமான பறவைகள் எல்லாவற்றிலும் ஆமென் நோவா கர்த்தருக்கு பலி செலுத்தின பொழுது கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு உடன்படிக்கை செய்தார். நான் இனிமேல் ஜனங்களை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு தேசத்தோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றோடு இந்த கொள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறுத்தி போடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இனிமேல் இந்த கொள்ளை நோயை நான் அகற்றி விடுவேன் என்று வாக்குப்படின ஆண்டவர் இன்று முதல் எல்லா கொள்ளை நோய் கிருமிகள் எல்லாம் தேசத்திலே அற்று போவதாக. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் வாக்கினால் சொன்னீராப்பா, உம்முடைய கரத்தை எங்கள் தேசத்திலே நீர் நீட்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கொள்ளை நோய்கள் நிறுத்தப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்களுமே ஆராதிக்காமை தொழுது கொள்ள நீர் கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற நேரம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடு ஆண்டவர் பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஏற்றது ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்திலிருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு எழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைபடுபடியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஜீவனை தருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக, பேசுவீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நாம் வசிக்கிற இந்த பகுதியிலே ஆகாரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஆகாரை அவர் அனுப்பிவிட்ட பிறகு இந்த ஆகார் ஆமென் ஸ்தோத்திரம் அவள் பிள்ளையை எடுத்துக்கொண்டு வேதம் சொல்லுகிறது அவள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவள் கொண்டு வந்ததான துருத்திருந்த தண்ணீர் அது செலவழிந்து போனது. ஆமென் ஸ்தோத்திரம். எனவே குடிக்க தண்ணீர் இல்லை. எனவே இந்த தண்ணீர் இல்லாமல் குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் அந்த குழந்தையை ஒரு செடியின் கீழே போட்டுவிட்டு ஆமென் அவள் என்ன செய்தாள் என்றால் அவள் அழுதாள் என்று ஆமென் ஸ்தோத்திரம் இங்கே வேதம் சொல்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் இந்த வேத பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு சுட்டி காட்டும்படியாக விரும்புகிறேன். ஆபிரகாம் அவளுக்கு கொடுத்த துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போனது. ஆபிரகாம் அவளுக்கு குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்து அனுப்பினான். ஆமென் ஸ்தோத்திரம். அப்பத்தையும் ஒரு துருத்தி இது தண்ணீரையும் எடுத்து ஆமென் அவளை அனுப்பிவிட்டார்.
இந்த துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அதே வேத பகுதியிலே ஆமென், அந்த தண்ணீர் செலவழித்து போனது. அவள் தண்ணி இல்லாமல் குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் அவள் அழுதாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அங்கே ஒரு தண்ணீர் துறவை அவள் கண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அங்கேதான் தண்ணீர் துறவு இருந்தது. ஆனால் இந்த ஆகார் அவள் குழந்தைக்கு தண்ணி இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் ஆமென் ஸ்தோத்திரம் அதை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அழுகிறாள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நாம் உற்று பார்க்கும் பொழுது அங்கேதான் தண்ணீர் இருந்தது, அந்த தண்ணீர் துறவு இருந்தது. அவளுடைய வாழ்க்கையில் இருந்ததான அந்த கவலை, துக்கம், அந்த துறவை காண முடியாதபடி அவளுடைய கண்களை அடைத்திருந்தது. ஆமென். ஆனால் ஆண்டவர் பேசும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் தந்து வைத்திருக்கிறார். அநேக கதவுகளை தேவன் நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். அதை நாம் காண முடியாதபடி நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் கவலை, ஒரு பயம், ஆமென், முறுமுறுப்புகள். இதனால் ஆமென் சுத்ரம் நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எதிரான சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வாசல் அடையும் பொழுது ஆண்டவர் நமக்கு இன்னொரு வாசலை அவர் திறக்கிறவராக இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். துருத்திலிருந்த தண்ணீர் செலவழிந்தாலும் ஆண்டவர் இந்த ஆகாருக்கு ஒரு தண்ணீர் துறவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த லாக்டவுன் நாட்டில் ஆமென் உங்களை போஷிப்பதற்கு, உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பதற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அதை காணக்கூடிய கண்களை தேவன் நமக்கு திறந்து கொடுப்பாராக. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்காதபடி, ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணக்கூடிய அந்த கண்களை தாரும், பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஆமென் சுதரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிரான சூழ்நிலையை பார்த்து கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில திறந்து வைத்திருக்கிற கதவுகளை நாம் பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. ஆமென் சுதரம் ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும் பொழுது ஆமென் சுதரம் ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஒரு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதங்கள் அநேகர் செய்வார்கள். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் இருக்கிறோம், எதிரான சூழ்நிலைகள் இருக்கும், காற்றும் கடலும் நமக்கு விரோதமாக கொந்தளித்தாலும் ஆமென் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அதை நாம் கண்டு நாம் முன்னேறி சொல்ல வேண்டும். ஆமென் சுதரம். இந்த ஆகாருக்காக ஒரு தண்ணீர் துறவை ஆண்டவர் காண்பித்தார் என்றால் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை தேவன் காட்டுவார். அதன் வழியாக நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும், அதன் வழியாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். ஆமென். குழப்பங்களையும் எதிரான சூழலையும் கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதபடி நாம் முன்னேற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இங்கே இந்த வேத பகுதியிலே நான் ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இங்கே ஆகாருடைய துருத்தி, அதை நான் உங்களோடு அதை பற்றி நான் பேசும்படியாக விரும்புகிறேன். ஆமென் சோதரம். அவள் துருத்தியிலே அவள் கொண்டு வந்த தண்ணீர் செலவழிந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவளுக்காக ஒரு துறவை ஆண்டவர் திறந்தார். ஆமென் சுதரம். அந்த கண்களை திறந்து துறவை காண்பித்தார். அவள் என்ன செய்தாள் என்றால் அந்த துருத்தியிலே அவள் தண்ணீரை நிரப்பினாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் சுதரம். ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் செலவழிந்தது. ஆனாலும் தேவன் அவளுக்காக ஒரு தண்ணீர் துறவையே ஆண்டவர் வைத்திருந்தார். ஆமென். அதனால் அவள் தன் துருத்தியை அவள் நிரப்பினாள். அவள் நிரப்பினது மாத்திரமல்ல, பிள்ளைக்கும் கொடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு பார்க்கும் பொழுது ஆமென் சுதரம் அந்த வசனத்திலே அந்த ஆகார் அவள் பெற்ற குழந்தை ஆமென் சுதரம் அது ஆமென் அதன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. அவன் ஒரு பெரிய ஜாதியாக மாறினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் தேவன் அவளுக்கு ஆமென் சுதரம் அந்த கொடுத்த தண்ணீர் தொடங்கும் அதனால் தன்னை தன் துருத்தியை நிரப்பினார்.
ஆமென் சுத்திரம் நிரப்பின பிறகு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் காணப்பட்டது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். உங்களுடைய துருத்தியை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். உங்களுடைய பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். யாருடைய ஆமென் யார் உங்களை நிரப்ப வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம் உங்களை நிரப்பினார் என்றால், மனிதர்களுடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்பும் என்றால், ஒரு நாள் செலவழிந்து போய்விடும். ஹல்லேலூயா. ஒரு நாள் அது காணாமல் போய்விடும். பிறகு நமக்கு துக்கம், வேதனை, அழுகை, கண்ணீர் தான் நமக்கு மிச்சம். ஆனால் அப்படி அல்ல. நாம் கர்த்தர் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆமென் சுத்திரம் அவர் நம்மை நிரப்புவார் என்றால் ஆமென் அது நம்முடைய வாழ்க்கையை மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவள் ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் செலவழிந்த பிறகும் ஆமென் சுத்திரம் தேவன் அந்த ஆகாருடைய துருத்தியை ஆண்டவர் நிரப்பினார். இன்றைக்கு உங்களுடைய துருத்தியை கர்த்தர் நிரப்புவாராக. இன்றைக்கு ஆமென் இதுதான் நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம். உங்களுடைய துருத்தி நிரப்பப்பட்ட துருத்தியாக இருக்க வேண்டும். ஆமென் சுத்திரம் ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு நதியாக இருக்கிறார். அந்த நதியிலே உங்களுடைய துருத்தியை நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவள் தன் துருத்தியை நிரப்பி தன்னுடைய பிள்ளைக்கும் அந்த தண்ணீரை கொடுத்தால் வேதம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் என்று வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உங்கள் துருத்தியை கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென். உங்கள் துருத்தியை திறந்து ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆமென் சுத்திரம் ஆண்டவர் நம்மை நிரப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாம் எப்பொழுதும் நாம் நிரம்பின அனுபவம் உள்ளவர்களாக, நிரப்பப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலே ஒரு 3 வகையான நதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சுத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், ஆமென், என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஆமென் நம்மை ஒரு நதியாக வைத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப கவனிங்க, ஆமென் சுத்திரம் நாம் ஜீவ நதியாக இருக்கிறோம். அந்த ஜீவ நதி நிரப்பப்பட்ட நதியாக காணப்பட வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய தேசத்தில் அநேக நதிகள் ஓடுகிறது. ஒரு சில நதிகள் மாத்திரமே எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். ஆனால் ஒரு சில நதிகள் தண்ணீரே இல்லாமல் போய்விடும். அந்த எப்பொழுது என்றால் மழை காலத்துல மாத்திரம் அந்த நதிகளிலே தண்ணீர் ஓடும். ஆமென் சுத்திரம். ஆனால் மற்ற நாட்களில் தண்ணீரே ஓடாது. நம்மை கர்த்தர் ஒரு நதியாக வைத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் தண்ணீர் நிறைந்த ஒரு ஜீவ நதியாக நாம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நதிகளில் தண்ணீர் எப்பொழுதும் ஓட வேண்டும். ஆமென். அப்படி நிரப்பப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் சுத்திரம். அது மாத்திரமல்ல, 65ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவன் நம்மை தண்ணீர் நிறைந்த ஒரு தேவ நதியாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. 65ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆமென் சுத்திரம். தேவன் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். நம்மை கர்த்தர் ஒரு நதியாக வைத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நதியாக இருக்க வேண்டும்? தண்ணீர் நிறைந்த தேவ நதியாக நாம் இருக்க வேண்டும். நாம் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் ஒரு தேவ நதி. ஆமென் சுத்திரம். நம்மை ஒரு தேவ நதியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அதன் மூலமாக ஒரு செழிப்பு உண்டாகும். அந்த நதி செல்லுகிற இடமெல்லாம் ஜீவன் உண்டாகும். அந்த நதி செல்லுகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆமென் சுத்திரம் ஒரு ஜீவ நதியாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் ஆமென் சங்கீத புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் ஆமென் சுத்திரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓ ஸ்தோத்திரம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர்.
இங்கே பேரின்ப நதி என்று சொல்லப்படுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். நமக்குள்ளாக இருக்கிற நதி ஒரு பேரின்ப நதி. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆமென் பேரின்ப நதியாக இருக்கிறார். அந்த நதி ஒரு இன்ப நதி. இன்பம் என்று மாத்திரமல்ல, பேரின்பம் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள்? ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியில் நிரம்பி நாம் இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு இன்பமாக, பேரின்பமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக காணப்படுகிறது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் நாம் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பார் என்றால் அவர் நீங்கள் துக்கத்தோடு இருப்பதை அவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அவர் உங்களிடத்தில் கேட்பார், ஏன் நீ துக்கத்தோடு இருக்கிறாய்? ஏன் நீ கலங்கி இருக்கிறாய்? ஆமென் ஸ்தோத்திரம். ஏன் நீ சோர்ந்து போய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை விசாரித்து நம்முடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி நம்மை எப்பொழுதும் பேரின்பத்தினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆமென், அந்த ஆகார் அவள் ஸ்தோத்திரம், அவள் அந்த நீரிற்றினால் தன் துருத்தியை நிரப்பினாள். 3 வகையான அந்த அனுபவம், ஆமென், அந்த ஆசீர்வாதம் அவளுடைய அந்த ஸ்தோத்திரம் துருத்தியிலே இருந்திருக்கும். காரணம் என்னவென்றால் அவள் ஆமென் தண்ணீர் நிரப்பினாள். அவள் தண்ணீர் நிரப்பினாள். அவள் துருத்தி நிரம்பினது. 3 வகையான ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவது நான் சொன்னேன், ஹல்லேலூயா, ஆமென், அது ஜீவநதி. எனவேதான் ஆமென் அவள் தன்னுடைய பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் போனாள். ஆனால் எப்ப அவள் அந்த ஜீவநதியை அவள் சுதரம் தன்னுடைய மகனுக்கு குடிக்க கொடுத்தாலோ, ஆமென் சுதரம், அவன் பராக்கிரமசாலியாக மாறினான். அவன் வல்லவனாக மாறினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஜீவநதியை நீங்க கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே பயங்கரமான மரணத்தின் ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. ஆமென் சுதரம். தேவனை விட்டு பிரிக்கிறதான 2ஆம் மரணத்தின் ஆவிகள் ஆமென் ஜனங்களோடு போராடி கொண்டிருக்கிறது. நமக்குள்ளாக இருக்கிற ஜீவநதி ஆமென் சுதரம் நாம் பிறருக்கு நாம் பருக நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் சுதரம். அவள் தன்னுடைய துருத்தியை தண்ணீரால் நிரப்பி தன் பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தது போல இன்றைக்கும் தேவ ஜனங்களே, ஜீவநதியினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. அந்த ஜீவநதியை நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் பொழுது பிறரும் அவர்கள் பிழைப்பார்கள். ஆமென். பிறர் ஆமென் சுதரம் அவர்கள் ஜீவன் அடைவார்கள். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். ஆமென் சுதரம். அது மாத்திரமல்ல, தண்ணீர் நிறைந்த தேவநதி, அந்த தண்ணீர் நிறைந்த தேவநதி அது செழிப்பை கொண்டு வருகிறது. அந்த ஹல்லேலூயா தேவநதியாக நீங்கள் மாறி ஆமென் பிறரை செழிப்பாக்குவீர்களாக. வனாந்திரங்கள் வயல்வெளியாய் மாறுவதாக, வயல்வெளி காடாக மாறுவதாக. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்க வாழ்க்கையிலே தருபடியாக. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் துருத்தியை நீங்கள் நிரப்பி நீங்கள் பிறருக்கு குடிக்க நீங்கள் கொடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, பேரின்ப நதி. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை பேரின்ப நதியாக வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்திலே அநேகர் வேதனையோடு, கஷ்டத்தோடு, ஆமென் புலம்பலோடு, வீண் வருத்தத்தோடு காணப்படுகிறார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. நமக்குள்ளாக இருக்கிற நதி பேரின்ப நதி. அந்த நதியை நாம் நிரம்பி ஹல்லேலூயா பிறருக்கு நாம் குடிக்க கொடுக்கும் பொழுது அந்த நதியினாலே அநேகர் மகிழ்ச்சி அடைவார்கள், அநேகர் ஆனந்தம் அடைவார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. வேதத்திலே பல வகையான துருத்திகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதலாவதாக நான் சொன்ன துருத்தி தண்ணீரால் நிரப்பப்பட்ட, தண்ணீரை ஊற்றி வைக்கிறதான துருத்தி என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேக துருத்திகள் இருக்கிறது. திராட்சரச துருத்தி என்று இருக்கிறது. அந்த துருத்திலே திராட்சரசத்தை ஊற்றி வைப்பார்கள். ஆமென் சுதரம். அது மாத்திரமல்ல, ஆமென் சுதரம், பால் துருத்தி என்று இருக்கிறது. அந்த துருத்தி ஆமென் சுதரம் பாலை ஊற்றி வைக்கிற துருத்தி. அதை குறித்து நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆமென் சுதரம், தாவீது புகையுள்ள துருத்தி என்று சொல்லுகிறார். ஆமென் சுதரம், புகையுள்ள துருத்தியை போலானேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென் சுதரம். இந்த உலகத்திலே பல வகையான துருத்திகள் இருந்தாலும் ஆமென் பரலோகத்திலும் நமக்கு ஒரு துருத்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் தியானிப்போம். இப்பொழுதும் திராட்சரச துருத்தியை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏற்கனவே தண்ணீர் நிரம்பி வைக்கிற, தண்ணீர் ஊற்றி வைக்கிற துருத்தியை குறித்து பார்த்தோம்.
திராட்சரசத்தை ஊற்றி வைக்கிறதான துருத்தியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். ஆமென். சொல்றாம். இங்க பார்க்கும் பொழுது இந்த துருத்தியிலே திராட்சை ரசத்தை ஊற்றி வைப்பார்களாம். அப்படி திராட்சை ரசத்தை ஊற்றி வைக்கும் பொழுது பழைய திராட்சை ரசத்தை தான் பழைய துருத்திகளில் ஊற்றி வைப்பார்கள். ஆமென். ஆனால் புதிய திராட்சை ரசத்தை ஆமென் அவர்கள் ஊற்றி வைப்பதற்கு புதிய துருத்தியில தான் ஊற்றுவார்களாம். ஆமென். அப்பொழுது பழைய துருத்தியிலே திராட்சை ரசத்தை ஊற்றினால் என்ன நடக்குமாம்? அந்த புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனவே புதிய துருத்திகளில் புதிய திராட்சை ரசத்தை வார்த்து வைக்கும் பொழுது ரெண்டுமே என்ன செய்யப்பட்டிருக்கும்? பத்திரப்பட்டிருக்கும். ஆமென். அந்த ரசமும் பத்திரப்பட்டிருக்கும், துருத்தியும் பத்திரப்பட்டிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இது நாம் பார்க்கும் பொழுது கவனிங்க, எப்படி அந்த துருத்திக்குள்ளாக திராட்சை ரசத்தை வார்த்து வைக்கிறார்களோ நமக்குள்ளாக திராட்சை ரசமாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். நமக்குள்ளாக வார்க்கப்பட்டிருக்கிறார், நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார், நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த மண்பாண்டத்துக்குள்ளாக நாம் அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நாம் அவருடைய அபிஷேகத்தை நாம் பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் பழைய துருத்தியாக அல்ல, புதிய துருத்தியாக மாற வேண்டும். ஆமென். சுதரம். வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆமென் சுதரம் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு புதிய சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம். ஒரு புதியவர்களாக நாம் மாறுகிறோம். புதிய படைப்பாக நாம் மாறுகிறோம். ஆமென். சொல்ற ஒரு புதிய குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அது பார்க்கிற எல்லாம் எப்படி புதிதாக இருக்குமோ, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லாம் நமக்கு புதியதாக காணப்பட வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்க வேண்டும். ஆமென். சொல்றோம். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆமென் சொல்றோம், நாம் பழைய துருத்தியாக இருக்காதபடி நாம் புதிய துருத்தியாக நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சுதரம். ஓ சுதரம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நாம் புதிய துருத்திகளாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் சுதரம் அந்த தேவாதி தேவன் நம்மை குறித்து அவர் விரும்புகிறார். சுதரம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும். ஆமென். பழையவைகள் என்று சொல்லப்படும் பொழுது ஆமென் பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் ஆமென் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எவ்வாறாக இருந்தோமோ, ஜீவித்தோமோ, யோசித்தோமோ, நடந்து கொண்டோமோ, இவைகள் தான் பழையவைகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பழையவைகள் எல்லாம் நம்மை விட்டு ஒழிந்து போக வேண்டும். அவைகளை ஒழிக்க வேண்டும். ஆமென். குழந்தைக்கேற்றவைகளை நாம் ஒழித்துவிட வேண்டும். ஒழித்துவிட காரியங்களை நாம் ஒழிக்கும் பொழுது நாம் புதியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அப்படி புதியவர்களாக நாம் மாறும் பொழுது நாம் புதிய துருத்தியாக இருக்கிறோம். நமக்குள்ளாக புதிய ரசமாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த திராட்சை ரசத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் அது காயம் கட்டுகிறதாக இருக்கிறது. நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆமென். நல்ல சமாரியனுடைய சம்பவம் நமக்கு தெரியும். அந்த நல்ல சமாரியன் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் காயப்பட்டவனை குணமாக்குவதற்கு அந்த காயங்களிலே திராட்சை ரசத்தை வார்த்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் திராட்சை ரசம் காயங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்குள்ளாக இருக்கிற திராட்சை ரசமாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் காயங்களை ஆற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சுதரம். இன்றைக்கும் இந்த உலகத்திலே அநேகர் காயப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். உள் மனதிலே காயத்தோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம்
ஆமென் காயம் கட்டுகிற, அவரெல்லாம் சுகமாக்குகிற ஒரு திராட்சரசமாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எனவே அந்த திராட்சரசம் ஆமென் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அதை ஆமென் பிறருக்கு நாம் கொடுக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள் மாறுகிறது, வேதனைகள் மாறுகிறது. ஆமென் அநேகர் பலருடைய நிந்தனைகளால், அவமானங்களால், பலர் ஆமென் சொன்ன கடினமான வார்த்தைகளால் உள்ளங்கள் காயப்பட்டு வேதனைப்பட்டு அநேகர் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக இருக்கிற திராட்சரசமாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். அநேகருடைய காயங்களை கட்டுவாராக. ஆமென் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காயங்களையும் அவர் கட்டுவாராக என்று நான் ஆமென் சொல்றேன். ஓ உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ எனவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து அநேகருடைய காயங்களை கட்டுவதற்கு உங்களை நீங்கள் புதிய துருத்தியாக, புதிய மனுஷனாக, ஆமென் புதிய சிருஷ்டியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாற ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென் சுத்திரம். கடைசியாக ஆமென் ஒரே ஒரு துருத்தியை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆமென் இதுவரை நான் சொன்ன துருத்திகள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறதான துருத்திகள். ஆமென் சுத்திரம். ஒரே ஒரு துருத்தி பரலோகத்தில் இருக்கிறது. வேதம் அதை குறித்து சொல்லுகிறது. அந்த துருத்தி என்ன என்றால் கண்ணீரின் துருத்தி என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நீங்கள் 56ஆம் சங்கீதம் ஆமென் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆமென் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் பரலோகத்திலே ஒரு துருத்தி இருக்கிறது. அந்த துருத்தில என்ன இருக்குமா? நம்முடைய கண்ணீர் யாவும் அந்த துருத்திலே அது காணப்படும். ஹல்லேலூயா. ஆமென் சுத்திரம். நாம் மற்ற துருத்திகள் இந்த உலகத்திலே இருக்கிற துருத்திகள், ஆனால் பரலோகத்திலே உங்களுக்கென்று ஒரு துருத்தியை வைத்திருக்கிறார். உங்கள் பேரிலே ஒரு துருத்தியை வைத்திருக்கிறார். அந்த துருத்திலே கண்ணீர் அது ஆமென் சுத்திரம் அந்த துருத்திலே இருக்கிறது. கடந்த நாட்களில் ஒரு போதகர் சொன்னதான ஒரு உண்மை சம்பவத்தை நான் கேட்டேன். அந்த போதகர் அவர் மிகவும் பலவீனப்பட்டு கேன்சர் வியாதினால் மருத்துவமனையிலே அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆனால் அவங்களுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் அங்க கணவருக்காக அவங்க ஊக்கமாய் போராடி அழுது என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்களாம். ஆமென் சுத்திரம். இதை குறித்து இவர்களை முன்னும் பின்னும் அறியாத ஒரு போதகர், ஆமென் சுத்திரம், இவங்க இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட போதகர் இருக்கிற ஒரு தூத்துக்குடி, ஆமென் சுத்திரம், இவங்களை குறித்து கொடைக்கானலில் இருக்கிற ஒரு போதகருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் ஆமென் அந்த ஊழியரை பரலோகத்திற்கு ஆண்டவர் ஆமென் சுத்திரம் தரிசனத்திலே அவர் கொண்டு சென்ற பொழுது அங்கே அநேக பாத்திரங்கள் இருந்ததாம். ஆமென் சுத்திரம். அந்த பாத்திரத்திலே ஒரு சில பாத்திரங்கள் பெரிய பாத்திரங்கள், சின்ன பாத்திரங்கள்லாம் இருந்தது. இவர் கேட்டிருக்கிறார், ஆண்டவர் இதெல்லாம் என்ன என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இதுதான் கண்ணீரின் துருத்தி என்று ஆண்டவர் சொன்னாராம். அதில் பார்க்கும் பொழுது ஒரு சிலவைகள் பெரியதாக இருந்தது, சின்னவைகளாக இருந்தது. எல்லாம் என்ன என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இந்த பட்டணத்தில் இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரருடைய சுகத்திற்காக ஜெபித்த அநேகருடைய கண்ணீர் துருத்தி என்று ஆண்டவர் சொன்னாராம். ஆமென் சொல்றாம். அப்பொழுது ஒரு பாத்திரம் மட்டும் பெரியதாக இருந்தது, அதுல அநேக கண்ணீர் நிறைய இருந்தது. இது யாருடைய கண்ணீர் துருத்தி ஆண்டவரே என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், உங்களுடைய மனைவியினுடைய கண்ணீர் துருத்தி. ஆமென் உங்களுடைய கணவருக்காக இவ்வளவு தூரம் கண்ணீர் சிந்தி ஜெபித்திருக்கிறார்கள் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட இந்த சம்பவம் எவ்வளவு உண்மை என்று பாருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் தேவ சமூகத்திலே வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் அந்த கண்ணீர் பரலோகத்திலே ஆண்டவர் தம்முடைய துருத்தியிலே என்ன செய்கிறார்? அவர் ஊற்றி வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் வடிக்கிற கண்ணீர் இங்கேயே கண்ணீரை நான் தொடச்சிடுறேன், இங்கே என் கண்ணீர் ஆவியாக போய் வருகிறது என்று நினைக்கலாம். அப்படி அல்ல. ஆமென். இந்த கண்ணீர் கருவழியிலிருந்து அந்த கண்ணீர் அந்த கண்களில் இருக்கிற தோலை, அந்த கண்ணீரில் இருக்கிற தோலை நம்முடைய கண்ணீர் நனைப்பதற்கு முன்பாக அந்த கண்ணீர் பரலோகத்திற்கு சென்றுகிறது. அந்த கண்ணீர் ஆமென் சுத்தம் அது ஆமென் ஹல்லேலூயா அந்த துருத்தியிலே நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் சேகரித்து வைக்கிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, அவையெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறாராம். அப்ப கவனிங்க, நம்முடைய கண்ணீருக்கு ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆமென். எப்படி இந்த உலகத்திலே தண்ணீருக்கு கணக்கு இருக்கிறதோ, ஆமென் 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் 1 லிட்டர் என்று சொல்லி கணக்கு இருக்கிறதோ, பரலோகத்திலும் ஆண்டவர் நம்முடைய கண்ணீருக்கு ஆண்டவர் கணக்கை வைத்திருக்கிறார், அளவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சுத்தம். அப்ப கவனிங்க, நாம் இந்த உலகத்திலே நாம் தேவ சமூகத்திலே
நாம் கண்ணீர் சிந்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்திலே நாம் கண்ணீர் சிந்த வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் கண்ணீர் சிந்த வேண்டும். ஆமென். சுதம் நம்முடைய தேசத்துக்காக, சபைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, ஊழியர்களுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக தேவ பிள்ளைகளை நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கண்ணீர் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற துருத்தியிலே ஆண்டவர் கணக்கில் வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் யோசித்து பார்த்தேன். அநேகருக்கு அநேக கண்ணீர் வரும். ஆமென். சுதம் பாத்தீங்கன்னா ஒரு சாவு வீட்டுக்கு போவார்கள் என்றால் ஆமென் சுதரம் எல்லா சாவு வீட்டுக்கு போனாலுமே ஆமென் ஒரு சிலருக்கு கண்ணீர் வந்துவிடும். ஆமென். எல்லாரும் அழுகிறத பார்த்து அவங்களுக்கும் ஒரு அழுக வந்துவிடும். ஆமென் சுதரம் அந்த கண்ணீர்லாம் ஆண்டவர் துருத்தியில வைக்க மாட்டார். ஒரு சிலருக்கு வெங்காயம் மறுக்கும் பொழுது கண்ணில இருந்து கண்ணீர் வரும். அந்த கண்ணீர்லாம் ஆண்டவர் பரலோகத்துல வைக்க மாட்டார். ஆமென். தேவையில்லாத ஒரு சில காரியங்கள் பார்க்கும் பொழுது ஆமென் சுதம் தங்களுடைய பிரச்சனைகளை ஒரு மனுஷன்ட்ட சொல்லும் போது ஆமென் கண்ணீர் வரும். அந்த கண்ணீர்களை ஆண்டவர் துருத்தியில வைக்க மாட்டார். தேவ சமூகத்திலே நீங்கள் விடுகிற கண்ணீர் ஒவ்வொன்றும் பரலோகத்திலே துருத்திலே ஆண்டவர் கணக்கில வைத்திருக்கிறவராக இருக்கிறார். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், மனுஷன்ட்ட அழாதீங்க, எந்த மனுஷன்ட்ட அழாதீங்க. அந்த கண்ணீர் வேஸ்ட். ஆமென் சுதரம் ஹல்லேலூயா. அந்த கண்ணீரை மனுஷன்ட்ட விடுவதற்கு பதிலாக தேவ சமூகத்திலே விடுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது அந்த கண்ணீர் பரலோகத்தில் இருக்கிற துருத்திலே ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார். அதற்கு ஆண்டவர் நிச்சயமாக தேவன் பலனை தர வல்லமில்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்திலே இவ்வாறாக ஒரு வசனம் இருக்கிறது. தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வசனம் சொல்கிறது. நான் இவராக நினைக்கிறேன், இந்த பூமியிலே நாம் தேவ சமூகத்திலே எதற்காகலாம் கண்ணீர் வடித்தோமோ பரலோகத்திலே ஆண்டவர் அந்த கண்ணீரை ஆண்டவர் விசாரித்து அதற்குரிய பதிலை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். எனவே அந்த கண்ணீர் யாவும் அப்ப துடைக்கப்படும். ஆமென் சொல்றோம். ஒவ்வொரு கண்ணீரையும் விசாரித்து எதற்கு வடித்தோம், இந்த கண்ணீர் எதற்கு வடித்தோம், இந்த கண்ணீர் எதற்கு வடித்தோம் என்று சொல்லி எல்லா கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்றோம். இந்த பூமியிலும் உங்க கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். ஆமென். அதே நேரத்தில் பரலோகத்தில் வரும்பொழுதும் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு சில ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா பரலோகம் வர வேண்டுமே, இந்த ஆத்துமா நரகத்துக்கு போக கூடாது என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கலாம். ஆனால் உங்கள் கண்ணீர் நிமித்தம் அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வந்திருக்கும் பொழுது ஆமென் சோதரம் அந்த ஆத்துமாவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். உங்கள் கண்ணீர் அங்கே துடைக்கப்படும். அந்த கண்ணீருக்கு பதிலாக உங்களுக்கு அங்கே ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் சொல்வீர்கள், இந்த பூமியிலே நான் வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் அதற்கு பலனை தந்திருக்கிறார், என் கண்ணீரை கர்த்தர் துடைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக பரலோகத்திலே ஆமென் கர்த்தர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறவராக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த பூமியிலும் கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். பரலோகத்தில் வரும்போதும் நம்முடைய கண்ணீரை தேவன் துடைக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த பூமியிலும் என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, பரலோகத்திற்கு வரும் பொழுதும் அங்கே நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென் சுதரம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிறீர்களோ சுதரம் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியால் நிரப்புவார். வசனம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. எனவே நாம் விடுகிற கண்ணீர் மிக முக்கியமானது. தேவ சமூகத்தில் நாம் கண்ணீர் விட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசுவும் அவரும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவருடைய கண்கள் எப்பொழுதுமே ஒரு குளம் போல தண்ணீர் ததும்பி நிரம்பி இருக்குமா. ஆமென் சோதரம். தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய கண்களும் அப்படியே காணப்பட வேண்டும். கண்ணீர் நிரம்பின கண்களாக சோதரம் கண்கள் காணப்பட வேண்டும். நம்முடைய கண்ணீரை தேவ சமூகத்தில் வடிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் ஜெபத்திலே நான் கண்ணீர் வடிக்காம நான் ஒரு நாள் எழும்ப மாட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய அனுதினம் ஜெபத்திலே நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைக்கிறவர் இருக்கிறார். ஆமென் சுதரம். உங்கள் கண்ணீரை ஆமென் கர்த்தர் என்ன செய்கிறாராம், துருத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார்.
திருப்தியிலே உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய திருப்தியை, ஆமென், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் திருப்தியை நீங்கள் கண்ணீரால் நிரப்புங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்க வல்லவராக ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 3 விதமான திருப்தியை குறித்து நாம் விளக்கமாக நாம் கண்டோம். தண்ணீர் நிறைந்த ஒரு திருப்தி, ஆமென், சுத்திரம். இரண்டாவதாக திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட திருப்தி. மூன்றாவதாக கண்ணீர் நிரம்பின, கண்ணீரால் நிரப்பப்பட்ட பரலோகத்தில் இருக்கிற திருப்தியை குறித்து நாம் கண்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த திருப்தியை போல நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் திருப்திகளாக கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, தண்ணீர் நிரம்பின திருப்தியாக, திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட திருப்தியாக உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்ட அந்த திருப்தியிலே கண்ணீர் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவீராக, மாற்றுவீராக. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பாரத்தை கொடுக்கிறார், நொறுங்குண்ட ஆவியை கொடுக்கிறார். ஆமென். சதையான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்ணீர் நிறைந்த ஜெப வாழ்க்கையை, கண்ணீர் நிறைந்த ஒரு ஜெப ஆவியை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறார். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபையில கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.